மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் டிவிக்காக தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போது ஒரு முக்கியமான விஷயங்க, அதாவது எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது, ஜெயலலிதா ஆட்சி நடந்தது, ரைட்டுங்களா? 2 சினிமாக்காரங்களுடைய ஆட்சி நடந்தது. இந்த 2 ஆட்சியிலையும் பார்த்திங்கன்னா, இப்போது எம்ஜிஆருக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்னு ஒரு வேர்ஷன் வரும். எம்ஜிஆர் ரொம்ப நல்லவர், அவர் கூட இருக்கிறவங்க தான் கெட்டவங்க அப்படின்னு ஒரு வெர்ஷன் வரும், ரைட்டா? 2வது வெர்ஷன் என்ன வரும்னா, ஜெயலலிதாவை பற்றி, ஜெயலலிதா ரொம்ப நல்லவங்க, ஆனால் கூட இருக்க சசிகலா தான் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி வரும். எல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் தான் நடக்குது அப்படின்ட்டு. இப்படி கூட விஜய் பற்றி வரலங்க. விஜய்க்கு ஏதாவது தெரியுமா தெரியாதா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குங்க. நான் இன்சிடெண்ட் பை இன்சிடெண்ட் நரேட் பண்ணுறேன். விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படின்றது எதுவுமே யாருக்கும் தெரியலங்க. அவர் கட்சி ஆஃபீஸ்க்கு வராரு, உட்கார்றாரு, கட்சி ஆஃபீஸ்கில் என்ன நடக்குது, அவரை சுற்றி என்ன நடக்குது, சிஎம் ஆஃபீஸில் என்ன நடக்குது, காவல்துறையில் என்ன நடக்குது, இது பற்றின ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் அவருக்கு இருக்கா, இதை பற்றி அவருக்கு தெரியுமா அப்படின்றது கூட தெரியலங்க. அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காருங்க அவர். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கவர்னர் போய் உட்காந்து மதுரையில் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினார். வைகை நதியை கவர்னர் அலுவலகம் சுத்தப்படுத்தும்னு சொன்னார். கலெக்டர் மீட் பண்ணார், எஸ்பியை மீட் பண்ணார், இப்படிலாம் பண்ணார் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. இப்போது இதை ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் கண்டிச்சிருச்சு. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், திமுக எல்லாருமே கண்டிச்சிட்டாங்க. அப்புறமா தாவேக்காலேருந்து நம்ம நிர்மல்குமாரும் கண்டிச்சிட்டார். ஆனால் இது பற்றி சிஎம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? முதல்வருங்க முன்னாடி எதானாலும் பொசுக்கு பொசுக்குன்னு ஸ்டாலின் தான் அறிக்கை கொடுப்பார். ஸ்டாலின் தான் அந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஸ்பியர்ஹெட் பண்ணி முன்னாடி நிற்கக்கூடியவர் ஸ்டாலினாக தான் இருப்பார். இப்போது கவர்னர் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காரு அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு முதல்வரோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. இது சுத்தமான சர்க்கார், ஊழலற்ற சர்க்கார் அப்படின்றாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஊழலற்ற சர்க்கார், ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குறாரு அப்படின்னு எம்ஜிஆரை ரோல் மாடலாக வச்சு ஒரு பிரச்சாரம் ஒரு பெரிய அளவுக்கு போகுதுங்க. இவர் ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குறாரா இல்லையா அப்படின்றத நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளில் நான் ப்ரூஃப் பண்ணுறேங்க. அதுக்கும் விஜய்க்கு ரியாக்ஷன் இல்லைங்க. பார்த்திங்கன்னா, வாணியம்பாடி பக்கத்தில் ஒரு ஊர், ஆம்பல்னு ஒரு ஊருங்க, வாணியம்பாடி பக்கத்தில். அந்த ஊரில் இருக்கிற ஒரு அம்மா வீட்டில் ஆடு இருக்குங்க. ஆடு பெரிய விஷயம்லாம் இல்லை, ஆடு மாடு கோழி தான். ஆடு ஒன்று இருக்குங்க. அதை ஒரு காரில் ஒரு டீம் திருடுதுங்க. திருடின உடனே இந்த அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கங்க. அந்த ஆட்டை பறி கொடுத்த அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போது அவங்க அந்த சிசிடிவி அந்த ஏரியாவில் அந்த டைமில் இந்த சிசிடிவிலாம் ஆராயும் போது 2 பேர் அந்த ஆடை திருடிட்டு போனதாக கண்டுபிடிக்கிறாங்கங்க. ஒருத்தர் பேர் ஷேக் சுல்தான், இன்னொருத்தர் பேர் திருமலை. 2 பேரும் ஆட்டை திருடிட்டு போகிறதா கண்டுபிடிக்கிறாங்கங்க.
ரைட்டுங்களா? இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குற புதூர் ஏரிக்கரை அஞ்சலா அப்படின்றவங்களே அதிர்ச்சி ஆயிட்டாங்கங்க. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேக் சுல்தானை வந்து வேலூருடைய சிவில் வழக்கு அரசு வழக்கறிஞரை நியமிச்சிருக்காங்க. ஆடு திருடுறவனையே அரசு வழக்கறிஞராக நியமித்த உடனே அந்தம்மா அலண்டு போயிட்டுருக்காங்க. அந்தம்மா ஏதோ ஒரு விஷயமா கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த ஆடு திருடினவன் சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கைதும் பண்ணுறாங்க. யாரை? ஷேக்கையும் திருமலையும் கைது பண்ணுறாங்க. அந்த ஷேக் வந்து கவர்மெண்ட் ப்ளீடர்ன்ற மாதிரி அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்தம்மா அஞ்சலைன்றவங்க வந்து அலறிட்டானுங்க. ஸோ இந்த ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கிறதுல எவ்வளவு தொலைவு ஊழல் நடக்குது அப்படின்றது தான் இதில் மேட்ருங்க. விஜய் நாராயணன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இப்போ வந்து அவர் தலைமை வழக்கறிஞராக போட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு 50% ஆட்களை வந்து அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் வந்து லீகலாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வக்கீலோட பிள்ளைங்க, ஜட்ஜோட உறவினர்கள் இவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து போடுறாரு. அப்படி போட்டால் தான் இவங்க வந்து லீகலாக பல வழக்குகளை வந்து ஹைகோர்ட்டில் மூவ் பண்ணுறது, மற்ற கோர்ட்டில் மூவ் பண்ணும்பொழுது தாவேக்காவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்கள அரசு வழக்கறிஞர்களாக போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதுக்காக அவர் ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, முழுக்க முழுக்க இவங்க அறிவழகன்னு ஒருத்தர், இவர் வந்து தாவேக்காவுடைய ஸ்டேட் விங்கு தலைவர். இவர் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நிர்மல்குமார் பிரமலைக்கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த முக்குளத்தூரும் பிரமலைக்கல்லரும் சேர்ந்துக்கிட்டு முழுக்க முழுக்க காசு கோடி கணக்கில்ங்க, இது 100கணக்கான கோடி ரூபாய் போது. பல கோர்ட்டுகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, பல டிஸ்ட்ரிக்டில் பல கோர்ட்டுகள் இருக்குது. பலவிதமான அரசு வழக்கறிஞர்கள் பதவி இருக்குது. எல்லாமே காசு தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வருது, அந்த கோர்ட்டில் வந்து அமிக்கபிளாக முடிக்கணும்னா அரசு வழக்கறிஞரை கவனிக்கலைன்னா முடிக்க முடியாது. அரசு வழக்கறிஞராக போகிறதுக்கு அதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கணும். இப்போது இங்கே ப்ளே ஆகிறது வந்து அறிவழகனுக்கும் நம்ம நிர்மல்குமாருக்கும் இடையில் வந்து ஜாதி. நிர்மல்குமார் இன்னொரு வேலையும் செய்கிறார். அரசு வழக்கறிஞராக அவர் ஏற்கனவே ஆர்எஸ்எஸில் இருந்தவர். ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய ஆட்களை அவங்கள கொண்டு வந்து போடுறாரு. அது வந்து அவருக்கு சேஃப்டி, ரைட்டுங்களா? பழைய பாசம் நிர்மல்குமாருக்கு. ஆனாலும் அவர் ஆர்எஸ்எஸ்காரங்களையும் கொண்டு வந்து போடுறாரு. அது இல்லாமல் துட்டு 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 கலெக்ஷன் 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 இதை வந்து முழுக்க முழுக்க போடுறதுனால இப்போ இந்த மாதிரி கலெக்ஷனில் வந்து அறிவழகன் வந்து ஈடுபடுறதுனால பார்த்திங்கன்னா ஆடு திருடுறவனே போடுறாங்க. இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, யாருமே தலையிடல, எல்லாம் வந்து சட்டப்படி தான் நடக்குது அப்படின்னு ஒரு சில பேர் பேசிக்கிட்டு கூட இருக்காங்க, ரைட்டுங்களா? ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா சம்பத்துன்னு ஒரு அமைச்சர் ஒரு வக்கீலை வந்து நியமிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர். அந்த லெட்டரே இருக்குது நம்மக்கிட்ட, ரைட்டா? இப்போ அமைச்சர்கள் ரெக்கமெண்டேஷனு, காசு, ஆர்எஸ்எஸ்ஸு, அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கொள்ளை, 100கணக்கான கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்குது. அதில் ஆடு திருடுனா ஒருத்தனையே வழக்கறிஞராக போடக்கூடிய ஒரு கொடுமையும் நடக்குது. இது விஜய்க்கு தெரியுமா? ஆடு திருடுனவனை வக்கீலாக போட்டாங்க. அது கில்லிக்கு தெரியுமா? கில்லிக்கு தெரியாது, ரைட்டா? இப்போது இன்னொரு விஷயம், ரொம்ப சீரியஸாக போகக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சரத்துன்னு ஒரு அமைச்சர், அவர் வந்து போதைப் பொருளை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டார். இப்போ இந்த போதைப் பொருளில் வந்து இவர் சேப்பாக்கம் T20 மேட்ச் நடக்கும்போது போதைப் பொருளை வந்து கிரெடிட் கார்டு வச்சு நசுக்கி அதை வந்து ரூபா நோட்டு மூலமாக வச்சு போதைப் பொருள் யூஸ் பண்ணாருன்னு
ஒரு வீடியோ லீக் ஆச்சு. அந்த வீடியோ வெளியிட்டது யாருன்னா, சரண் ஜெயராமன் அப்படின்னு ஒரு திமுககாரர் தான் வீடியோ வெளியிட்டார். இந்த சரண் ஜெயராமனும் சரத்தும் வந்து பக்கத்து பக்கத்து தெருவில் இருக்கவங்க. 2 பேரும் குழந்தையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அந்த மாதிரி. ஸோ, இப்போ அவரை வந்து இவர் தான் வெளியிட்டார்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பெண்கள் வந்து இவரை வந்து திட்டுறாங்க. அதுக்கு கவுண்டராக இவரும் திட்டுறாரு இன்ஸ்டாகிராமில். திட்டின உடனே அவர் மேலே புகார் கொடுத்துட்டு இங்கே கூப்பிட்டு கொளத்தூரில் வந்து கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. உடனே திமுக வழக்கறிஞர்கள்லாம் போய் அவரை மீட்கிறதுக்காக போயிட்டு பேசிக்கிட்டு, இப்போது அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிவிட்டு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஹைகோர்ட் உத்தரவை ஹைகோர்ட்டில் வந்து அவருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டது. முன்ஜாமீன் மறுக்கப்பட்டோன்னா அவரை கைது பண்ணி தூக்கின்னு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. கடன்னு கைது பண்ணி ஒரு 6 மணி நேரம் எஸ்பி ஆஃபீஸில் வச்சு விசாரித்து எல்லா வேலையும் பண்ணி கடன்னு சொல்ல அவர் அந்த டைமிங்கை பார்த்து அவர் சொல்ல, இந்த மாதிரி என்னை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி தாவேக்கால சேர சொன்னாங்க, நான் மறுத்துட்டேன், அதனால் கைது பண்ணுறாங்க அப்படின்னு அவர் பரபரப்பு ஏற்படுத்த எல்லாம் முடிஞ்சு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நிறுத்தினா மேஜிஸ்ட்ரேட் நான் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்ட்டார், சிறைக்கு அனுப்ப முடியாதுன்ட்டார், அவரை விடுவிச்சிட்டார். இப்போது அந்த போராட்டம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? சுத்தமாக தெரியாது. அமைச்சர் போதைப்பொருள் பயன்படுத்தினாரா? விஜய் விசாரித்தாரா? இல்லை. போதைப்பொருள் பயன்படுத்துகிற ஒரு அமைச்சரா? அதை பற்றி விஜய்க்கு கவலை இல்லை. ரைட்டா? இப்படி ஒரு அமைச்சர் இருக்காரா? அதை பற்றி கவலை இல்லை. ஒரு அமைச்சருக்கு கீர்த்தனாக்கும் ஜெகதீஸ்வரிக்கும் சண்டை, ஜெகதீஸ்வரி வந்து ரவுடி ராக்கெட் ராஜாவோட நிற்கிறாங்க, புகைப்படத்தை வந்து கீர்த்தனா வெளியிடுறாங்க, அதை பற்றி விசாரிக்கிறாரா? இல்லை. கரூர் கேஸில் வந்து குற்றவாளியாக விசாரிக்கப்பட்ட ஆதவ அர்ஜுனா வந்து அந்த கரூர் கேஸை பற்றி பேசவே கூடாது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை பற்றி பேசக்கூடாது, அது அவரோட விஜயோட கழுத்துக்கே கத்தி. அந்த கேஸை பற்றி ஒரு குற்றவாளியான ஆதவ அர்ஜுனா பேசலாமா? பேசக்கூடாது. கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை தீர்க்காமல் நாங்கள் விடமாட்டோம், கரூரை நாங்கள் வந்து மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. அண்ணன் 10ஆம் தேதிக்கு போகிறாரு, அங்கே கரூருக்கு போகிறாரு விஜய். இந்த மாதிரி பேசுகிறது விஜய்க்கு தெரியுமா? தெரியாது. கேபினெட்டில் வந்து ஜானும் விஷ்ணு ரெட்டியும் பங்கேற்றதை வந்து திமுக உட்பட பலரும் வந்து அதை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. கேபினெட்டில் வந்து யாரும் அந்த மாதிரி பங்கேற்கக்கூடாது. கேபினெட்ன்றது ப்ரைவேட்டாக நடக்கணும். சில டைம் வந்து சில பேர் உதவியாளர்கள் வந்து பங்கெடுக்கலாம், அது வந்து ஆஃப் த ரெக்கார்டில் பங்கெடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் இது வந்து ஆன் த ரெக்கார்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபோட்டோ வெளியில் வர்ற மாதிரி ஜானும் விஷ்ணு ரெட்டியும் பங்கேற்பதை எப்படி ரகசிய காப்பு பிரமாணம் அடிப்படையில் தவறு. இதை பற்றி சிஎம் என்ன சொல்கிறாரு? ஒன்றும் சொல்லலை. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிறது எதை பற்றியும் அவர் எதையுமே சொல்ல மாட்டாருங்க. இப்போ இந்த செந்தில் பாலாஜி விஷயம், செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறாங்க. இந்த செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறதுல முக்கியமான எம்எல்ஏ பேர் ஊத்தங்கரை இளையராஜா. அவர் உண்மையிலேயே தாவேகாரரா? இல்லை. இளையராஜா யார்? அதிமுககாரர். தாவேகா சார்பில் ஊத்தங்கரையில் நிற்க வைக்கப்பட்ட ஆள் யார்? குமரவேல். அப்போது அங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கிட்ட காசு கொடுத்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கடைசி கட்டத்தில் இளையராஜா வந்து தலையிட்டு ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் வந்து புசி ஆனந்துக்கிட்டேயும் மாநில தலைமைக்கிட்டேயும் கையெழுத்து வாங்கி இளையராஜா பேரை சேர்த்தது யார்? மாவட்ட நிர்வாகம். அதை எதிர்த்து குமாரவேல் வந்து சுயேட்சையாக போட்டிட்டாரா? போட்டிட்டார். தாவேகாவுடைய வேட்பாளர் பட்டியலில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய பேர் யார்? ஊத்தங்கரை குமரவேலு. இப்படிப்பட்ட இளையராஜாவோட திருநாவுக்கரசுன்றவர் பேசினார், கொண்டார், அவ்வளோ பணம் ஒரு 35 கோடி எம்எல்ஏ பதவிக்கு போச்சு வந்துச்சு. இதில் வந்து
இவங்க இன்க்ளூட் பண்ணுற பேர் தான் வந்து பிரமானியா. பிரமானியா அப்படின்னு ஒரு பேர் இன்க்ளூட் பண்ணுறாங்க அந்த எம்எல்ஏக்கள் கேஸில். பிரமானியா யார்? பிரமானியா தான் இந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்து தான். அதில் பியூட்டிஃபுல் ஜோக் என்ன தெரியுங்களா? அந்த பிரமானியா வந்து எடப்பாடிக்கு வியூகம் அமைத்து கொடுத்த அமைப்பு. அந்த வியூகம் அமைத்து கொடுத்த அமைப்பு வந்து பிளான் பண்ணுது. யாருக்கு? செந்தில் பாலாஜி மூலமாக இந்த ஆட்சியை காலி பண்ணுறதுக்கு. இந்த ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பை தாண்டி வந்து இப்போ வந்து சபாநாயகர் மூலமாக சபாநாயகர் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுற மாதிரி இப்போ வரக்கூடிய விஷயத்த இவங்க எலெக்ஷன் முடிவு வரும்போதே பிளான் பண்ணாங்களாம். அது எப்பட்றா நாளைக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு பொண்ணு வயசுக்கு வரும்போதே பிளான் பண்ண முடியும்? கல்யாணம் ஆகணும், தாலி கட்டணும், அதுக்கப்புறம் முதலிரவு நடக்கணும், அதுக்கப்புறம் தானே பிள்ளைய பற்றி பிளான் பண்ண முடியும். வயசுக்கு வரும்போதே அந்த பிள்ளைய பற்றி பிளான் பண்ண முடியுமா? அந்த மாதிரி தேர்தல் முடிவு வந்து கவர்னர் இழுத்தடித்து அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கு கோரி அதிமுகலேருந்து 25 பேரை வலித்து 141 பேர் நம்பிக்கை வாக்கு அளிக்கக்கூடிய அளவுக்கு ரெடி பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்காக இளையராஜா கிட்ட 35 கோடி ரூபா அவர்கிட்ட பேசினாங்களாம். கமலின்னு ஒரு மினிஸ்டர்கிட்ட பேசினாங்களாம். நம்ம திருப்பத்தூர் வேலூர் எம்எல்ஏக்கள் கிட்டலாம் பேசினாங்களாம். ஆனால் யாரும் ஒத்துக்கலையாம். மொத்தத்தில் இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு பாரில் ஏதோ ஒரு டீம் உட்காந்து பேசினதை எவனோ ஒரு குடிகாரன் கேட்டு அதை வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் டீம்கிட்டேயோ தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டீம்கிட்டேயோ வேறு யார்கிட்டேயோ சொல்லி சென்னை நகர போலீஸ்கிட்ட சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி பண்ணுறாங்க. இப்போது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. ஏன் லுக் அவுட் நோட்டீஸ்னால் ஏவா வேலு வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டார். அவர் அங்கேயே தங்கிட்டார். அவர் விசாரணைக்கு சம்மனுக்கு ஆஜராக மாட்டேன்றார். அதே மாதிரி நம்ம செந்தில் பாலாஜியும் போயிட போகிறாருன்னு ஏர்போர்ட் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதாவது 10ஆம் தேதி அண்ணன் கரூர் போகிறாரு. அதுக்குள்ளே வந்து செந்தில் பாலாஜியை உள்ளே தூக்கி வைக்கணும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் பார்த்தா ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசி மாதிரி இருக்குது. ஒரு சீனை பிளான் பண்ணும்போது கூட திரைக்கதை வந்து கரெக்டாக வடிவமைப்பாங்க எல்லாருமே சினிமாவில். அது கூட இல்லாமல் அந்த மெச்சூரிட்டி கூட இல்லாமல் திரைக்கதையை வடிவமைக்கிற மாதிரி தான் இந்த கதைகள்லாம் இப்போது வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஜோக் என்னன்னா விஜயபாஸ்கர் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார். விஜயபாஸ்கர் அவரை சேர்த்ததில் வந்து பெரிய எதிர்ப்பு. பர்வேஷ்னு அங்கே இருக்கக்கூடிய ஜாஃபர் அலியோடைய புள்ள, விஜயபாஸ்கரோடைய முன்னாள் எதிரியோட புள்ள தான் இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கார் தாவேக்கால. அவர்கிட்டேருந்து வரல, பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வரல. ஆனால் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. இவங்க இந்த விஜயபாஸ்கரும் ஒன்றா சுற்றுறாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு பனையூர் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போகிறாங்க. அங்கே பனையூர் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி வேஷ்டி சட்டை போட்டுக்கின்னு விஜய் வந்தார். அவர் சந்திச்சாரா இல்லையான்றது ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆனந்துன்னு திமுகவில் ஆல் இன் ஆல் ஃபைனான்சியராக இருக்கிற ஒரு ஜெகத் ரட்சகன் ஏவா வேலு இல்லைனா திமுகவே இல்லை. ஜெகத் ரட்சகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியர், பாண்டிச்சேரிக்கே சிஎம் ஆக வேண்டியவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜெகத்தோட பையன் பேர் ஆனந்த். அவர் இன்னைக்கு தாவேக்காவில் சேர்ந்திருக்கார். அவரை வந்து தாவேக்காவில் சேரக்கூடாது அப்படின்னு திமுகலேருந்து உதயநிதி வரைக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஃபோன் எடுக்கலை. ஜெகத் வந்து எப்போவுமே டபுள் பார்ட்டி. அவர் இங்கேயும் அதாவது மீனுன்னா தலையை காட்டுவார், பாம்புனா வாழை காட்டுவார். அதுதான் ஜெகத்து, ரைட்டுங்களா? அந்த ஜெகத் வந்து
தம் புள்ளைய விட்டு தாவேக்கால துண்டு போட்டார். அடுத்தது அவர் துண்டு போடுவாரா அப்படின்றதும் கேள்வி. அவரும் போட்டாலும் போடலாம். ஏன்னா இவங்களுக்கு சாராய தொழிற்சாலை இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவர் ஆனந்த் வந்து புசி ஆனந்துக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. புசி ஆனந்த் வந்து இவரை சின்னையான்னு கூப்பிடுவாராம். அப்போ பெரிய ஐயா யார்? அண்ணன் ஜெகத்து. அப்போ அடுத்து யார் போவார்? அண்ணன் ஜெகத்து. ரைட்டா? திமுகவில் துரைமுருகனுக்கு அடுத்தது பொதுச் செயலாளர் பதவிக்கு ட்ரை பண்ண ஆள் யார்? அண்ணன் ஜெகத்து. தாவேக்காவுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவர் யார்? அண்ணன் ஜெகத்து. ஏங்க, ஒரு பையன் போகிறான், அப்பா திமுகவில் இருக்கார். அப்பா நினச்சா பிள்ளைய தடுக்க முடியாதா? இது அசிங்கம் இல்லை? திமுகவுக்கு அசிங்கம் இல்லை? அப்படின்னா தன்னுடைய தொழில்களை பாதுகாக்கிறதுக்கு போகிறாரு. ஆனந்த கேட்டால் சொல்லலாம், எனக்கு புசி ரொம்ப நெருக்கம், அடிக்கடி வந்து அப்பா கிட்ட தேர்தல் செலவுக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து தொடர்ந்து காசு வாங்கிட்டு போவார். புசி எப்படிப்பட்ட கவர் பார்ட்டியாக இருந்திருக்கார் பாருங்க. காசு வாங்கிட்டு போவார். எங்கள் ஹோட்டலில் வந்து தின்னுட்டு சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாருங்க. பல வருஷமாக அவர் வந்து சாப்பிட்ட பில்லே ஏகப்பட்ட பில்லு சாப்பிட்ருக்காரு. யார்? புசி ஆனந்த். கூட நிற்கிறது யார்? அண்ணன் ஜெகத். இப்போ போயிருக்கிறது யார்? சின்னையா ஆனந்த். அப்போது திமுக, இவங்களுடைய திமுக லாயல்ட்டின்னா, இவர் ஜெகத் ஏற்கனவே பாமகவில் இருந்தவர், அதுக்கப்புறம் வீரவன்னிய பேரவை வச்சவர், அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் பார்த்தவர். அப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆதவ் நிறைய காசு வச்சுருக்காரு, கருப்பு பணம், ஏகப்பட்ட பணம் இருக்குது. ரைட்டுங்களா? காலேஜு, அது இது, சாராய தொழிற்சாலை, எல்லாமே கொள்ளைகள் தானே உங்களுக்கு. அதனால் நிறைய பணம் வச்சுருக்காரு. இப்போ ஆதவ்கிட்ட மட்டும்தான் காசு வாங்கணுமா? இனிமேப்பட்டு நம்ம ஜெகத்துக்கிட்டேயும் காசு வாங்கலாம் அப்படின்ற அடிப்படையில் ஜெகத்தோட பிள்ளைய கொண்டு போயிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் மூலமாக வளர்ந்து, கலைஞர்கிட்ட பரிணமித்து, கலைஞர் மூலமாக வளர்ந்து, இப்போ அடுத்த கட்டமாக விஜய் மூலமாகவும் வளரணும் அப்படின்ற அளவுக்கு போகிறார். ஆனால் இந்த ஆனந்த் சேர்றதை கூட விஜய் பார்க்கல. விஜய் வந்து இந்திர லோகத்திலேயோ வான சொர்க்கத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். இங்கே நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஏன் இவர் முதலமைச்சராக பதவி ஏற்றாருன்றது தான் எல்லாருக்கும் புரியல. எதையும் பற்றி கவலைப்படுறதில்ல, எதை பற்றியும் பேசுகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த முதலமைச்சர் பதவி? இவ்வளோ பெரிய வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேதைக்கு எதுக்கு இந்த சாதாரண முதலமைச்சர் பதவி? இதையும் அவர் வானான்னு சொல்லியிருக்கலாமே. எதுக்கு த்ரிஷாவை பற்றி பேசுனா, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுனா ஏன் கைது பண்ணுறாரு? அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணுறாரு, நயினார் நாகேந்திரனை கைது பண்ண மாட்டுறாரு. ஏன் இப்படி வித்தியாசமாலாம் பண்ணுறாரு? இதை பற்றிலாம் கவலைப்படாத ஆள் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? வராமல் இருந்திருக்கலாமே. எதையும் கவலைப்படுறதில்ல. அண்ணன் புசி ஆனந்த் மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டு, ஓசியில் சாப்பிட்டு போகலாம். இல்லைன்னா வழக்கறிஞர்களை வந்து லஞ்சம் கொடுத்து நியமிக்கலாம். ரைட்டா? பிஸ்னஸ் மேன்களை டீல் பண்ணலாம். அவங்களுக்கு செந்தில் பாலாஜி மட்டும்தான் குறி. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணோம். இதெல்லாமே வந்து ராஜாவை மிந்திய ராஜ விசுவாசிகள் செய்கிற காரியமாக இருக்கே தவிர, இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? விஜய் இதில் என்ன வராரு? கேபினெட்டில் ஜானையும் விஷ்ணு ரெட்டியும் சேர்த்ததுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே இல்லைங்க. அவங்க யாரோ, இவர் யாரோ. டெல்லி பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளரை போட்டது விஜய்க்கும் சம்மந்தம் இல்லைங்க. சம்மந்தம் இல்லை. கவர்னர் வந்து சிஎம்முக்கு பதிலாக ஆட்சியை நடத்தணும்னு முயற்சி பண்ணுறாருன்னா அதுக்கும் விஜய்க்கு என்னங்க சம்மந்தம்? சம்மந்தமே இல்லைங்க. எதை பற்றியும் விஜய் கவலைப்படுறதில்ல, எதை பற்றியும் விஜய் பேசுகிறதும் இல்லை. சட்டமன்றத்தில் மட்டும் 2-3 சிக்னலு, ஒரு குட்டி கதை, அவ்வளோதான். ரைட்டாக? அடுத்தது போய் கரூரில் பேசுவாருன்னு நினைக்கிறேன். கரூரில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, அங்கே போய் பேசுவார். இப்படி இன்டர்வல் பேசுகிறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் பதவி? இது தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க இவங்க? இப்போ பரந்தூர் வந்து காலி பண்ணிட்டாங்க டோட்டலாக. பரந்தூர் ஏர்போர்ட்டே காலி.
ஏர்போர்ட்டே அங்கே வரல. அங்கே பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக போடப்பட்ட ஹைவே, பெங்களூர் ஹைவே அது வழியாக போட்டிருக்காங்க. அதில் இப்போ புல்லு முளைச்சிருக்கு. ரூ. 5000 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு போயிட்டு இருந்தது நிலத்தோட வேல்யூ வந்து இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ வாங்குறதுக்கே அங்கே ஆள் இல்லை. பரந்தூர் ப்ராஜெக்ட் போயிடுச்சு. மெட்ரோ ட்ரெயின் அது வழியாக போட்டாங்க காஞ்சிபுரம் போகிறதுக்கு. மெட்ரோ ப்ராஜெக்ட்டு சேங்ஷன் ஆகி நிற்கிது. இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் வந்தால் தான் அது வரும். இப்போ அது வரல. அது பெண்டிங்கில் இருக்குது. ரைட்டா? புல்லட் ட்ரெயின், இங்கேருந்து திருப்பதிக்கு போகிற புல்லட் ட்ரெயின் பரந்தூர் வழியாக போகிறதுக்கு ரூட்டு போட்டாங்க. புல்லட் ட்ரெயின், ரைட்டா? பெங்களூர் போகிறதுக்கு திருப்பதி வழியாக போகுது புல்லட் ட்ரெயின். அந்த புல்லட் ட்ரெயின் பரந்தூர் வழியாக போகிறதுக்கு ரூட் போட்டாங்க. அதுவும் காலி. மெட்ரோ ட்ரெயின் காலி, ஹைவே போட்டது காலி, 1700 ஏக்கர் நிலம் வாங்கினது காலி. ஏர்போர்ட்டுக்கு டோட்டலாக தூக்கி போட்டு ஒரு 20 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னையும் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளிலையும் வளரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தடை போட்டாங்க. எந்த ஊர்லங்க விவசாய நிலத்தை கை வைக்காமல் நீங்கள் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும்? சென்னை ஒரு காலத்தில் என்னவா இருந்ததுங்க? எனக்கு தெரிஞ்ச கொரட்டூர்லாம் விவசாய பூமிங்க. எனக்கு தெரிஞ்ச என் அறிவுக்கு உட்பட்ட கொரட்டூர்லாம் வந்து விவசாய பூமிங்க. இல்லைங்களா? விவசாயம் கத்திரிக்காய் விளைஞ்சி நிற்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போதே நாங்கள் பார்த்துருக்கோங்க. அப்போ இன்றைக்கி அங்கெல்லாம் ஃபேக்ட்ரியும் வீடுகளும் வந்திருக்கு. விவசாயம் அழிஞ்சிருச்சா? வளர்ச்சின்றது ஒரு ஸ்டெப்பு ஒன்று ஐயே ஒன்று வர, ஒன்று ஐயே ஒன்று வர. அதில் வந்து சில ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். நீர்நிலைகளை பாதுகாக்கணும், அதை பாதுகாக்கணும், இதை பாதுகாக்கணும்னு. தொழில் புரட்சியில் முழுமையாக ஈடுபட்ட இங்கிலாந்து என்னங்க ஆச்சு? நிற்குதா இல்லையா? இன்றைக்கி பரந்தூரை தூக்கி போட்டாச்சு. ஏங்க அப்படியேங்க நம்ம முகமது பின் துக்ளக்குன்னு ஒரு நாடகம் போட்டார் இல்லைங்க, சோ, அதை விட கேவலமாக இருக்குங்க இந்த ஆட்சி. இது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. மக்களே, நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.